கேள்வி பதில் மே 29. கீழான புத்தியின் காரியம் எது? தனது தர்மத்தை மறப்பது. இதன் மூலம் முழு உலகிற்கும் இயற்கைக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. ஈஸ்வரன் கொடுக்கும் ஞானத்தின் மூலம். எதை ஒரே ஒரு முறைதான் புரிந்து கொள்ள முடியும்? தந்தை ஒரே முறை வந்து ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி தருகிறார் என்பதை. நாம் எப்போது ஆசிரியராக முடியும்? சிவன் ஞானம் கற்பிக்க வரும்போது. 5000 ஆண்டிற்கான பாகம் எவ்வாறு இருக்கும்? ஒரு வினாடியின் பாகம் போன்று அடுத்த வினாடியின் பாகம் இருக்காது. சாது சந்நியாசிகளுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சாது சந்நியாசிகள் சிஷ்யர்களை உருவாக்குகின்றனர். ஈஸ்வரன் குழந்தைகளை தத்தெடுக்கிறார். அன்று பக்தியின் ஆரம்பத்தில் குருமார்கள் கிடையாது, கணவர்தான் அனைத்தும் என நினைத்தார்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிவனிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நினைவு உறுதியாக இருந்தால் கடைசி நிலை நல்லதாக ஆகிவிடும். நன்றி. ஓம் சாந்தி.